ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாங்க எங்கே போய் கிளம்பிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட எல்லாருமே பின்னாடிலாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு கார் பிடிச்சு ஒரு கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோங்க. கிளம்பி போய்க்கிட்டு இருக்கிறோம். நாங்க கார் பிடிச்சு போய்க்கிட்டு இருக்கிறோம். அந்த காருக்கு 5000ங்க இங்கேருந்து போறதுக்கு. எங்க ஊர்ல இருந்து நத்தம் தாண்டி அந்த கோயிலுக்கு போகணுங்க. நத்தத்துல இறங்கி ஜாமான்லாம் வாங்கிட்டு நமக்கு என்ன தேவையான ஜாமானோ அதே பூ, பழம், தேங்காய் பழம், மாலை, ஊதுபத்தி எல்லாமே வாங்கணும்னா நத்தத்துல தாங்க வாங்கணும். வேற எங்கேயும் வாங்க முடியாது. கடையில இருக்காதுங்க. அதிலும் டிஃபன் சாப்பாடு கட்டுறதா இருந்தாலும் கட்டி எடுத்துக்கிட்டு கார்ல போறதுனால எல்லாமே கட்டி எடுத்துட்டு போயிடணுங்க. ஏன்னா அங்க ஒண்ணுமே கிடைக்காது. டீ கூட கிடைக்காது நமக்கு. அப்புறம் நம்ம பசியில தான் இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. இப்ப நம்ம கோவில் கிட்ட வந்தாச்சு. கோயிலோட கீழ நிக்கிறோம் நம்ம. இப்ப மேல நடக்க போறோம். இதுதான் நடக்கிற பாதை. எல்லாரும் நடந்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் நடக்க போறோம் எல்லாரோட சேர்ந்து. இதுதான் நடக்கிற பாதை. இது சாதாரண மண்ணு பாதைன்னு நினைச்சிடாதீங்க. கரடு முரடான ஒரு பாதைங்க. இந்த கரடு முரடான இந்த பாதையில ஒரு ரகசியமான ஒரு கோயில் இருக்குது. அதுதான் ஒரு ஐயனார் கோயிலுங்க. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கரந்தமலை. இதுக்கு பேர் கரந்தமலை. நத்தம் தாண்டி திண்டுக்கல், நத்தம் இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா தான் இந்த கோயில் இருக்குது. அங்க கரந்தமலைக்கு எப்படி போகணும்னு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. நீங்க பழமோ இல்ல எதுவும் வாங்குறதா இது ஒரு குறுக்கு வழிங்க. இந்த இந்த வழியா போனீங்கன்னாலும் கோயிலுக்கு போகலாம். இந்த வழியா ஒரு குறுக்கு வழி இருக்கு. இந்த கீழே இறங்கணும். இதுக்கு கீழே போனீங்கன்னா இது கீழே போறது. இதுல எல்லாம் போக முடியாதுங்க. அதனால இந்த வழியாவே நீங்க போய்க்கிருங்க. இதுல போனீங்கன்னா மேல ஏறி கீழே இறங்கணும். கீழே இறங்குனீங்கன்னா கோயில் கீழே இருக்குது. நமக்கு மலை அடிவாரத்துலதான் இருக்குதுங்க. இது இங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளா இந்த கரந்தமலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. இதுல நடந்து போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நமக்கு வீடியோல பார்க்கல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க போனாதான் உங்களுக்கு தெரியுங்க. ரொம்ப கரடு முரடான ஒரு பாதை. கல்லு பாறையும் அப்படி இருக்குள்ளதான் இருக்கும். அதுல நம்ம நடந்து போயிடலாங்க. அதெல்லாம் ஒரு பயமே இல்லை. அங்கங்க போர்டு போட்டிருக்காங்க. என்ன போர்டு தெரியுங்களா? காலணிகள் அணிந்து போக கூடாது அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. காலணிகளை கலட்டிட்டு போங்க. தேவைப்படுறவங்க போட்டுட்டு போங்க. முடியாதவங்க ஒரு பயமே கிடையாது. இங்க போனீங்கன்னா இங்கதான் கீழே இருக்கார் பூசாரி. இங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் நமக்காக. பூசாரி இந்த சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வரணுங்க. இங்க பாத்தீங்கன்னா கீழே பாருங்க எப்படி இருக்குது கோயில். இது மேல எல்லாம் பாருங்க. இது ஃபுல்லாவே பாறை தான். இங்க ஃபுல்லாவே பாறை. பார்த்து போகணும். ஏன்னா வழுக்கும் ரொம்ப. அதனால ரொம்பவும் கஷ்டப்பட்டு இங்க மேல இருந்து ஏறி இங்க வந்தாச்சு. அங்க இருந்து வரணும்னா எத்தனை கிலோமீட்டர் தூரம் தெரியுங்களா? நடந்து வர்றது 2 கிலோமீட்டர் தூரம். 2 கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து அங்க இருந்து வந்தீங்கன்னா உள்ள இதுக்கு கீழே இந்த கோயில் இருக்கு. இங்க அதுக்கப்புறம் இந்த சாமி கும்பிடணுங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஆகுது. நம்ம நல்லா விரதம் இருந்து நல்லா கவிச்சு சாப்பிடாம இருந்து ஆம்பளை ஆளுங்கள ரொம்ப பக்தியோட இருக்க சொல்லுங்க. ஆம்பளையால நம்ம குலதெய்வம் தெரியல அப்படின்றவங்க மட்டும் இந்த கோயிலுக்கு வாங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தை பாக்கியம் இல்ல, நிறைய நம்ம குடும்பத்துல கஷ்டம், நமக்கு சங்கடம், நம்மளுடைய இப்படி சொத்தை அபகரிச்சுட்டாங்க, என்னென்னமோ நிறைய, அதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா இங்க சொல்லி இந்த கோயில்ல அழுதுட்டு போங்களே. இப்படியும் ஒரு 2-3 மாசத்துல உங்களுக்கு நினைச்சது நிறைவேறிடுங்க. சரிங்க, அதை விடுங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன கேக்குறாங்கன்னா குறி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல இருந்து வர்ற ஒரு ஆம்பளைக்கு சாமி வருங்க. அந்த ஆம்பளை நம்ம குலதெய்வம் தெரியாம இருக்கிற பாத்தீங்களா? இந்த இடத்துக்கு வந்ததுமே நம்ம குலதெய்வம் தெரிஞ்சுக்கலாங்க. குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வீட்டுல இருந்த ஆம்பளைக்கு நல்ல சாமி வருங்க. சாமி அழைச்சு குலதெய்வத்தை பத்தி கேட்பாரு அந்த பூசாரி. குலதெய்வத்தை பத்தி கேட்டு அதுக்கப்புறம் நமக்கு குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க. அந்த குலதெய்வத்தை போய் தெரியாதவங்க நம்ம பூஜை செஞ்சு அதுக்கு பொங்க வச்சு அதை படையல் போட்டு அதுக்கு நமக்கு தேவைன்னா கோழி அறுத்து அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாங்க.
இதுதான் சொல்லுவாரு அவர். இங்க போனா சாமி வரும் கண்டிப்பா. இங்க ஒருத்தருக்கு சாமி வந்து பயங்கரமா ஆடினாரு. அதுதான் நான் வீடியோ எடுத்து எல்லாரும் நிக்கிறாங்க பாருங்க, நிறைய பேரு. அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி பொங்கல்னா எல்லாருக்குமே கொடுப்பாங்க பொங்கல். நம்ம ஒரு டப்பா ஒண்ணு எடுத்துட்டு போயிடணும், ஒரு பாக்ஸ் மாதிரி. ஆனா பொங்கல் கொடுப்பாங்க. அதுல எல்லாரும் வாங்க பொங்கல் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு மூச்சு வாங்குதுங்க. அந்த நேரத்துல போய் நம்ம பொங்கல் வாங்கிட்டு வந்துடணும். இங்க ஒரு ஜாமா கூட கிடைக்காது. நீ எல்லாமே நத்தத்துல வாங்கணும். வர வழியில வாங்கிட்டு வந்துடுங்க. மாலை, பூ, மல்லிகை பூ எல்லாமே வாங்கிட்டு வரணும். நீங்க ஊதுபத்தி, தேங்காய், சூடம், கற்பூரம்னு இப்படி எல்லாமே வாங்கிட்டு வரணும். செட்டு செட்டா வாங்கிட்டு வரணும். ஒரு செட்டு மட்டும் வாங்கக்கூடாது, 4-5 செட்டு வாங்கணும். நீங்க தேங்காய் பழமெல்லாம் 4-5 செட்டு வாங்கணும். அப்புறம் மாலை வாங்கணும். கண்டிப்பா மாலை வாங்கிட்டு வந்துருங்க, மல்லிப்பூ வாங்கிட்டு வந்துருங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்ல தான் நம்ம குளிக்கணும். இந்த ஃபால்ஸ்ல குளிச்சதுக்கு அப்புறம் இதை பத்தீங்களா எப்படி வருது தண்ணி, கண்டினியூவா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நீங்க நினைக்கலாம் இது சின்ன இத்தனோடு தண்ணி வருது, இது பக்கத்துல போய் உட்காந்து பாருங்க, இடி விழுந்த மாதிரி இருக்கும். நமக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குங்க. அப்படின்னு எனக்கெல்லாம் தாங்கவே முடியலங்க. இதுக்கு மேல ஒரு இருக்கு பத்தி, அங்கிருந்து நமக்கு தண்ணி வரும். ஆனா அதுக்கு மேல ஒரு தெய்வம் இருக்கு, அதுக்கு மேல ஒரு சாமி இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஆண்டி தெய்வம். அங்க போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்து கீழே வந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு குலதெய்வத்தை பத்தி சொல்லுவாங்க. ஆனா இந்த வாட்டி போக முடியல. ஏன் தெரியுங்களா? மேல காட்டு எருமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு 3 பசங்க போனானுங்க. சின்ன சின்ன பசங்க தான். மேல போயிட்டானுங்க. போயிட்டு கீழே வரையில அவங்க காட்டு எருமையை பார்த்து பயந்து ஓடியாந்துட்டானுங்க. அதனால இங்க போக முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இப்படி 2 கிலோமீட்டர் தூரம், 3 கிலோமீட்டர் தூரம் மேல ஏறி போனுங்க. மேல போகணுமாங்க. செங்குத்தான ஒரு இடமாங்க. அது செங்குத்தா இருக்குமா. பாறை இடுக்குகளுக்கெல்லாம் நம்ம வந்து நடந்து போகணும். அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நடக்கிறவங்க ஆம்பளைங்க முடிஞ்ச வரைக்கும் நடந்து போயிடலாம். அது இங்க மேல போனீங்கன்னா அங்கேயும் இருக்கு சாமிங்க. அந்த சாமிய போயிட்டு கும்பிட்டுட்டு அழைச்சிட்டு வரணுமாங்க. நம்ம குலதெய்வம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என் குலதெய்வத்தை காட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வருவாங்களாம் ஆம்பளைங்க எல்லாரும். போய் முடிஞ்சவங்க பொம்பளைங்க போவாங்கங்க. அப்புறம் பாருங்கங்க, இது என்னன்னா இந்த வழியாதான் தண்ணி போகும். சரி, இந்த வழியாதாங்க தண்ணி போய் கீழே இறங்குதுங்க. இங்க சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. எல்லாருக்கும் சாமி பார்த்து அனுப்பி விட்டுருவாரு பூசாரி. அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி இப்ப போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு சாமி பாக்குறாங்க. அவங்க போய் குறி கேட்பாங்கங்க. குறி கேட்டு அதுக்கு அப்புறமாட்டிக்கு குறியெல்லாம் அந்த சாமி சொன்னதுக்கு அப்புறம் தான் வரணும். தொட்டில் வாங்கிட்டு வருவாங்க. தொட்டில் எல்லாம் இங்கே கிடைக்காது, வெளியில நம்ம நத்தத்திலே வாங்கிட்டு வந்துடணும். ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன், என்னம்மா தொட்டியெல்லாம் வாங்கினது எங்கே கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டேன். எங்க வாங்கினீங்கன்னு. அது பதிலே சொல்ல மாட்டேங்கிட்டாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி நீங்க யார்கிட்ட போய் கேட்காதீங்க, நீங்க வந்து என்னன்னா நத்தத்திலே எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. பாருங்க, நான் கொஞ்சம் கூட மனசுல நினைச்சு இது பண்ண முடியலங்க. அதுக்குலாம் பாத்தீங்கன்னா குரங்கு வந்து ஏறிட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். நம்மளோட பொருட்கள் அத்தனையுமே பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்மளது எல்லா பொருளுமே போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துருங்க. அதாங்க இது குரங்கு வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணும். ஆடுங்கள்லாம் செய்யுது. ஆடுங்களை கூட சமாளிச்சிடலாம். ஆனா குரங்குங்களை சமாளிக்கிறது கஷ்டம். நம்ம தட்டுல கொண்டு போவோம் பார்த்தீங்களா பூஜை சாமானுங்க, அதை தட்டி விட்டுருங்க வந்து கீழே. அதனால நீங்க எங்க பை வச்சிருக்கீங்களோ அந்த பை இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பா போயிடுங்க. ஒரு ஆள் அங்கேயே இருக்கிறோம். பூஜை பாருங்க. போயிட்டு பாதி பேரு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பார்க்காதவர் போயிட்டு பூஜை பார்த்துட்டு வாங்க. இதுதான் அப்படிதான் செய்யணும். நீங்க பார்த்த கோயில் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு தெய்வம் எடுத்து ஒரு வாரம் விரதம் சாப்பிடாம ரொம்ப விரதம் இருந்து போங்க. ஏன்னா இது சரிங்களாங்க. அதனால கோயிலுங்கிறதுனால ரொம்ப விரதம் இருந்தாங்க போல. இந்த குரங்கு ஆடெல்லாம் கிடைக்காதா, எதுவுமே வைக்க விட மாட்டாங்க. சாப்பிடுவாங்க, தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இல்லைன்னா பூஜை பண்ண விட மாட்டாங்க.
பூஜை பண்ற இடத்துல வந்து ரொம்ப தகராறு பண்ணுவாங்கங்க. அதனால நீங்க வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருங்க. அதுவும் நம்மள சொந்தம் தான். அதுங்களே எங்க போகுங்க சொல்லுங்க. நம்ம தேடி வருங்க அதுங்க. அதனால நிறைய வாழைப்பழம் வாங்கி வந்து அதுங்களுக்கு தீவனமா போட்டுருங்க. பொரியெல்லாம் வாங்கி வந்து எல்லாரும் போடுவாங்க. ஆனா இந்த பொரியெல்லாம் திங்கவே விடாதுங்க. ஆடுங்க தின்றுங்க பாவம். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம சாமி கும்பிட்டு கீழே இறங்குறோம். கீழே இறங்கின உடனே கொஞ்சம் தூரம் போகணும். போன உடனே அங்க ஐயனார் இருக்காருங்க. அங்க போய் சாமி கும்பிடுங்க. ஐயனார் கோயில் இருக்கு. அந்த ஐயனார் கோயில போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பா சாமி கும்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டு போங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுங்க வேண்டிக்கிட்டு போங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஐயனார் அங்க இருக்காரு. அப்புறம் இவர் கருப்பரு. நீங்க குழந்தை பாக்கியம் இல்லையா, உங்களுக்கு போய் இதை கட்டுங்க, தொட்டில வாங்கி கட்டுங்க. அப்படி பூசாரி அப்படி பூஜை பண்றாரு அவர் பூசாரி. இந்த பூசாரியை போய் பார்த்துடுவாங்க. எலுமிச்சை மலம் வச்சு சோழி போட்டு பாக்குறாருங்க. அப்புறம் வந்துங்க இது வச்சு பாக்குறாருங்க. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதுங்க. நல்லா கரெக்டா சொல்றாருங்க நமக்கு.